உலகத்தில் 1000 பிரச்சனை வந்தா கூட சோர்ந்துடக்கூடாது. கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தர் உங்க கைவிடலை. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார், நிறைவா நடத்துவார். உலகத்துக்காக மட்டும், இம்மைக்காக மாத்திரம் வாழாதீங்க, மறுமைன்னு ஒன்று இருக்கு. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் வச்சிருக்கிறார். ஈஸியாக நொறுங்கிறோம், அதுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாருன்னா, இந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னால் உண்டாயிருச்சுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. கர்த்தர் நம்ம மூலம் ஒரு காரியம் செய்கிறார். ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும் பொழுது அவன் பெரிய அறிவாளிடா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்குள்ள இருந்த மகிமை அதை செஞ்சிச்சு, நான் செய்யலை, அந்த மகிமை செஞ்சிச்சு. அதனால தான் எல்லா கணமும் மகிமையும் அவருக்கு செலுத்துகிறோம். கீழே எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. சில கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, ஆனால் மடிஞ்சு போகிறது கிடையாது, கைவிடப்படுகிறது கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போகிறது கிடையாது, நெகட்டிவ் கன்ஃபெஷன் கிடையாது. சில கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் அதிலே நொறுங்கி சின்ன பண்ணமாகலை. கீழே 10ஆம் வசனம் பேர், கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில் என்ன செய்தாரோ அந்த மீட்பின் காரியத்தை எப்பொழுதுமே எங்கள் மனதில் மட்டுமல்ல, எங்கள் சரீரத்திலையும் சுமந்து வெளியே போகிறோம். ஆவியில் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த சரீரத்திலையும் சுமந்து போகும் பொழுது சில எதிர்ப்புகள் வருது, எதிர்மறையான காரியங்கள் வருது, நெருக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம். ஆனால் எப்பப்பெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ, உபத்திரவப்படுகிறோமோ, கர்த்தரை சார்ந்து வாழுகிறோமோ, அந்த ஜீவன் எங்கள் சரீரத்தில் வெளிப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி, அவருடைய மரணத்தைனா அவருடைய மரணத்தின் மூலமாக நடந்த நற்செய்தியை சுமந்து போகிறோம். சுமந்து போகும்போதெல்லாம் உபத்திரம் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது. அந்த நேரத்தில் மனம் முறிவடையலை, சோர்ந்து போகலை. சோர்ந்து போகாத போது உள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்படுங்கிறார். பிரச்சனைகள் அப்படி நொறுங்கிட மாட்டோமுங்க. பிரச்சனை நொறுக்கிறாத நம்மளை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவலில் போய் நிற்போம். 15க்கு போப்பா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி ஒரு டீச்சிங் அப்பப்போ, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக விசுவாச்சிங்கன்னா சாக மாட்டோம். அப்படி ஒரு டாக்டரின். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் சாக மாட்டான். மார்த்தால பார்த்து சொன்ன, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரா? மார்த்தா என்ன சொன்னா? விசுவாசிக்கிறேன்னு சொன்னா. விசுவாச்சாலா? விசுவாச்சாங்க. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்குன்னு விசுவாச்சா. செத்து போயிட்டாளா? மார்த்தா செத்து போயிட்டா? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கலையா? நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. எனக்கு இப்படி இருந்தோம்டா அப்படின்னு போல தோணுது. 15 வருஷம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கோம். கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, ரொம்ப ஆகலை, கொஞ்சம் லைட்டாக ஆயிருக்கு. அப்போ கண்ணாடிலாம் போட மாட்டோம். 12ஆம் கிளாஸ் ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் கொஞ்சம், ஆனால் தீர்க்காய்ச்சோட வாழலாம், நோக்கத்தை நிறைவேற்ற கூட வாழலாம். அப்புறம் கீழே சொல்கிறாரு, ஏன் சோர்ந்து போகலங்கிறாரு. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எல்லாம் பேசும்போது உபத்திரவத்தை டீல் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறார். உபத்திரவங்கள், போராட்டங்களை எப்படி டீல் பண்ணுறான்னு பேச, சுவிசேஷத்தை நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்களை எப்படி டீல் பண்ணுறாங்கிறார். காணப்படுகிறவைகள் அல்ல, பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரியம் இல்லை. காணப்படாத தேவனோட ராஜ்யம், ராஜாவுடைய மனநிலை, இதையே நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாளில் இது இந்த பிரச்சனை மாறிடும்.
ஆனால் காணப்படுகிறவைகளே சிந்திக்கிறேன், காணப்படுகிறவைகளே சதா களம் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதான் என் வாழ்க்கையினுடைய பிரதானமான எண்ணமாக இருக்குன்னா என்றைக்குமே போகாது. தேவனை உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? நான் என்னால் பார்க்க முடியலைங்க. அப்படி நீங்கள் பெரிய ஆள் இருக்கீங்களேங்க. நான் ஒரு நாளும் தேவனை பார்த்தது இல்லைங்க, ஒரு நாள் கூட பார்க்கலங்க. தேவதூனையும் பார்க்கலங்க. உங்களை பார்த்தா உங்களையும் நான் பார்க்க முடியலங்க. உங்களோட சரீரத்தை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் நாளா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இருக்காருன்னு விசுவாசிக்கிறேன், தேவனோட ராஜ்யம் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன், இந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக மாறுன்னு விசுவாசிக்கிறேன். பிரச்சனைகளே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா காணப்படுகிறவைகளை நோக்குறோம்னு அர்த்தம். காணப்படுகிறவைகளை அல்லது பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்களே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை, சில அறிவு உள்ள வந்துருச்சுன்னா இது மாறிடும். தேவையானது என்ன? அறிவு. யாத்திரா ஒன்று சொல்லுகிறது, அவர்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் இருக்கு. நெருக்கப்பட நெருக்கப்பட சரியான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்னா நம்முடைய பெருக்கங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் தேவனை விசுவாசிக்கிறதுல விட்டுறாதீங்க, தேவனை சார்ந்து கொள்றதில் விட்டுறாதீங்க, தேவனுக்கு கீழ்ப்படிகளை விட்டுறாதீங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தேவனை சார்ந்திருக்க. யோபு சொன்னார் பார்த்தீங்களா, யோபுக்கு விளங்கலை, அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவரை விட்டு விலகி போக மாட்டேன்னார். அப்படின்னு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அறிவு வரும். கொஞ்சம் நாளில் அறிவு வரும்போது சிறையிருப்பு மாறிடும். நான் சொன்னது உணர்ச்சியில் இல்லை, தேவனோட வார்த்தை, கீழ்ப்படிதல், தேவனை சார்ந்து வாழ்கிறது. அப்படி வாழ்ந்துருங்க, நிறைவாக இருப்போம். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இதுதான் கீ. உலகத்தில் 1000 பிரச்சனை வந்தால் கூட சோர்ந்துடக்கூடாது. கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கைவிடலை, கர்த்தர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார், நிறைவாக நடத்துவார். உலகத்துக்காக மட்டும், இம்மைக்காக மாத்திரம் வாழாதீங்க, மறுமைன்னு ஒன்று இருக்கு.